கேஸ் சம்பந்தப்பட்ட ஆனந்தியும் வரல, வேலை வெட்டி இல்லாதவங்கள அன்வான்டா சப்போர்ட் பண்ண எஸ்ஐ சத்யாவும் வரல. இதை எப்படி நீதிமன்றம் சோமோட்டோ அடிப்படை ஆக்ட்ல வழக்க பதிவு செஞ்சதுன்னே தெரியல. ஆகவே கோர்ட்டின் மதிப்பான நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக இந்த கேஸை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஆனந்தி கோர்ட்டில் ஆஜராகாததால் இந்த வழக்கு. ஒரு நிமிஷம் மேடம். நீ ஏற வேண்டாமா? அங்கேயே நின்னு உங்க வாதத்தை சொல்லுங்க. நான் ஸ்ரீ ஆர்ஜிஎம் ஃபைனான்ஸ்ல கடந்த 7 வருஷமா வேலை பார்க்கறேன் சார். சேலரி எல்லாருக்கும் போட்டுட்டீங்க, எனக்கு மட்டும் இன்னும் போடல. உங்க டாஸ்க் முடிச்சாதான் போட முடியும். இந்தாங்க சார். இப்ப என்ன சொல்ற? சார் நான் எதுவும் பண்ணல சார். ஷட் அப். பணத்தை எடுத்துட்டு பொய்யா சொல்ற? என்னோட 2 மாசம் சம்பளத்தையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம என் மேல திருட்டு பழி சுமத்தி என் பேரையும் கெடுத்துட்டாங்க. யுவர் ஆனர், ஆனந்திக்கு நடந்தது அநியாயம். தனக்கு நீதி வேண்டும் என்கிறார். எனவே அவருக்கான நியாயத்தை வழங்குமாறு இந்த கோர்ட்டிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் தனது வாதத்தை தொடங்கலாம். யுவர் ஆனர், நான் ரொம்ப ஆர்கியூ பண்ண போறதில்ல. ஏன்னா அடிப்படையில இந்த வழக்கு தவறானது, சட்டத்திற்கு எதிரானது. NDA அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட். அதாவது கம்பெனி நடக்கிற எந்த விஷயத்தையோ ரெமுனரேஷன் பத்தியோ வெளிப்படையா பேசக்கூடாது. அதாவது கம்பெனியில் நடக்கிற எந்த தகவல்களையும் ரெமுனரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பொதுவெளியில பேசவோ விவாதிக்கவோ கூடாது. அதுக்கான அக்ரிமெண்ட் தான் NDA. இந்த விதிகளை ஏத்துக்கிறேன்னு ஸ்ரீ ஆர்ஜிஎம் கம்பெனில வேலைக்கு சேர்றப்ப அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க. அது ஞாபகம் இருக்கா? அக்ரிமெண்ட மீறி போராடி இருக்கீங்க. வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி கோஷம் போட்டிருக்கீங்க. மீடியா, டிவின்னு தெரியப்படுத்திருக்கீங்க. இதுக்கே உங்களை டிஸ்மிஸ் செய்யலாம். ஏன் உங்களுக்கு ஃபைனே போடலாம் தெரியுமா? சார் இந்த NDA விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன் உங்களை தூண்டி விட்டவங்க எல்லாம் சட்டம் தெரியாத மக்குங்களா? யுவரான ஸ்ரீ ஆர்ஜிஎம் கம்பெனில ஆனந்தி உட்பட எல்லாருமே NDAல சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கொடுங்க சார். ஆமா, ஆனந்தி இந்த பேப்பர்ல சைன் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா யாருமே கோர்ட்டுக்கு வர முடியாது. சரி. எஸ் யுவர் ஆனர், இந்தியா மாதிரி முன்னேற நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் வழக்குன்னு இருந்தா தொழில் வளர்ச்சி எப்படி நடக்கும்? அதுக்காக தான் NDA கொண்டு வரப்பட்டது. அதுல கையெழுத்து போட்ட ஆனந்தி இன்னைக்கு வழக்குன்னு வந்த உடனே
என்டிஏ பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தப்பிக்க பாக்குறாங்க. இவரை போன்ற மோசடி பேர்வழிகளை கம்பெனி நிர்வாகம் சரியாதான் கையாண்டிருக்கு. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய நான் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தியா, கேஸ் நிக்காது. சோப்ரா ஒரேடியா போட்டாரு. போறத பார்த்தா நம்ம தோத்துறோம் போல இருக்கு. யுவர் ஆனர், நான் பேசலாமா? கூண்டுல ஏறி பேசுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இதுல காவல்துறை அதிகாரி எதுவும் பேச முடியாது. யுவர் ஆனர், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவள் என்ற முறையில் என்னை பேச அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுல ஏறி சொல்லுங்க. முதலில் இந்த என்டிஏ அமெரிக்கா போன்ற சீரான வளர்ச்சி கொண்ட வளர்ந்த நாடுகளுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா பணக்காரன், அதிபணக்காரன், நடுத்தர, ஏழை, மிகவும் ஏழை போன்ற பல அடுக்குகளை கொண்ட இந்திய சமூகத்துக்கு இது ஒத்து வராது. அரசாங்கத்தோட சட்டத்தை ஒரு அரசு அதிகாரி விமர்சிக்கிறீங்களா? விமர்சிக்கல, விவாதிக்க ஆசைப்படுறேன். தனக்கு பிரசவ கால லீவு வேணும்னு கேட்டதுக்கு கம்பெனி ஆமா இல்லன்னு சொல்லாம ஆனந்திக்கு திருட்டு பட்டம் கட்டி அவமானப்படுத்திருக்குது. என்டிஏவை மதிச்சா ஆனந்தி தனக்கு நேர்ந்த கொடுமைய எங்க சொல்லுவாங்க? கோர்ட்டுக்கும் வரக்கூடாதுன்னா அவங்க எங்க போவாங்க? மறுபடியும் ஓனர்ட்ட தான் பேசணும். ஆடே ஓனாயாண்ட நியாயம் கேட்க போனா என்ன நடக்கும்? ராஜகோபாலையும் ரோகனையும் ஓனாயின்னு சொல்றீங்களா? அதை நீங்க இல்லன்னு சொல்ல போறீங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ், வார்த்தை. வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா சார் உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்திய பத்தி எதுவுமே தெரியாம அவங்கள மோசடி பேர் வழின்னு சொன்னீங்களே, அது எப்படி சார்? அதே மாதிரிதான் என்டிஏவும் இது எதுவுமே ஆனந்தியோட நியாயத்தை புரிஞ்சுக்காது. ஒரு கர்ப்பிணி பொண்ணு சட்டப்படி தனக்கு கொடுக்க வேண்டிய மெட்டர்னிட்டி லீவை கேட்டது தப்பா? அதுக்கு இந்த கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்திடுவீங்களா? ஒரு குழந்தைய சுமக்கிற ஜீவனுங்கிற ஒரு பரிதாபமே வரலையா? சபாஷ், வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. சட்டம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா உடனே பரிதாபத்தை தேடுறது. இதுல என்ன பரிதாபம் வருது? என்ன இல்ல, இந்த கோர்ட் சுவோமோட்டோ கேஸா இதை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க எல்லாரும் உருவாக்கின பாவம், பரிதாபம். தட் இஸ் கால் எமோஷனல் ட்ரிக். உணர்ச்சியை தூண்டும் தந்திரம். இதத்தான் சோசியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் ஃபார் ஒர்க்கிங் மதர்னு ட்ரிக் பண்ணிருக்கீங்க. இப்ப எல்லாம் எதையாவது ஒண்ணு பண்ணி ஹேஷ்டாக் உருவாக்குறது ஃபேஷனா போச்சு. யுவர் ஆனர், ஒரு பிச்சைக்காரி சாதாரணமா வந்தா பிச்சை போட மாட்டோம். அதுவே துணியை வயிற்றுல கட்டிட்டு வந்து கர்ப்பிணி வேஷம் போட்டா உடனே பரிதாபப்பட்டு காசை போட்டுருவோம்ல. இதுதான் ஆனந்தியோட கேஸ்லயும் நடக்குது. ஒரு மனிதாபிமானத்தை எமோஷனல் ட்ரிக்னு எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. வயிற்றுல புள்ளைய சுமக்கிறது உங்களுக்கு தந்திரமா சார்? அந்த தந்திரத்தால தானே ஆனந்தி செஞ்ச திருட்டு மறைஞ்சு போச்சு. ஆனந்தி திருடல, அதுல அந்த ரோஹன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க என்னாண்ட ஆதாரம் இருக்குது. நிரூபிக்கட்டுமா? யுவர் ஆனர், ஆனந்தி கேட்டது மெட்டர்னிட்டி லீவ். அது கம்பெனி தர விரும்பல. அதுக்கு மிஸ்டர் சோப்ராவை வச்சு உலக தர்ம நியாய சட்டங்களை பாடம் எடுத்துன்னு இருக்கிறாங்க. சார்,
உங்க ஜூனியர்ஸ் உங்க பேக்கையும் லேப்டாப்பையும் தூக்கின்னு உங்க பின்னாடியே வராங்களே, ஏன்? உங்களால அந்த லேப்டாப் பேக் எல்லாம் தோல்ல மாட்டிக்க முடியாதா? வாட் நான்சென்ஸ், சம்பந்தம் இல்லாம வளர்றீங்க. சம்பந்தம் இருக்குது சார். பேக்கையும் லேப்டாப்பையும் கொஞ்ச நேரம் கூட சுமக்க முடியாத நீங்க தான் 10 மாசம் குழந்தைய சுமந்து பெக்கிற கர்ப்பிணிய கேலியா பேசினுறீங்க. குழந்தை உருவானா வாந்தி வரும், எந்த நேரமும் கொமட்டும், வயித்துல பாரம் ஏறினே இருக்கும், சமநிலை தடுமாறும், கிராவிட்டி எதிர்த்து போராடணும், உட்கார முடியாது, நிக்க முடியாது, குனிய முடியாது. இதுக்கு நடுவுல குடும்பத்தை காப்பாத்த சம்பாதிக்கணும். பிரசவத்தப்போ உள்ள இருக்கிற குழந்தையோட கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது ஒரு பொம்பளைக்கு மூச்சு போய் மூச்சு வரும் தெரியுமா? பிரசவங்கிறது செத்து பொழைக்கிறது. இங்க இருக்கிற ஆம்பளைங்கள்ல யாராவது குழந்தை பெத்து தராத மனைவி இருந்தா ஒத்துப்பீங்களா? அப்போ பொம்பளை வெறும் புள்ள பெத்து தர மிஷினா? இது நான் கேட்டா எமோஷனல் ட்ரிக்கா? தான் வீட்டுல இருக்கிற கர்ப்பிணிய மெதுவா உட்காரு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றது எமோஷனல். அதுவே வேலை செய்யற ஒரு பொண்ணு கேட்டா தந்திரம் இல்ல சார்? அப்ப ராஜகோபால் பார்ஷியாலிட்டி பாக்குறாருன்னு சொல்றீங்களா? அத அவரே என்னாண்ட சொன்னார். ஆனந்தி உங்களாண்ட வந்து மெட்டர்னிட்டி லீவு கேட்டதுக்கு அவளுக்கு திருட்டு பட்டத்தை கட்டி 2 மாசம் சம்பளத்தை கொடுக்காம இன்னும் ஆனாலும் பரவாயில்லன்னு அவளை அலைய விடுறீங்களே. இதே நிலைமை உன் ஒய்ஃபுக்கோ இல்ல உன் பொண்ணுக்கோ நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அடச்சி, என்ன பேசுற நீ? ஆஃப்டர் ஆல் என் கம்பெனில வேலை செய்யற 3000 ஒர்க்கர்ஸ்ல ஆனந்தியும் ஒருத்தி. 15000 ரூபாய் சம்பளம் வாங்குற அவளும் என் மனைவியும் மருமகளும் ஒண்ணா? சார், வலி பொதுவானது. ஆனா அது ராஜகோபாலுக்கோ ரோஹனுக்கும் தெரியல. அதான் ஆனந்தியோட வலிய புரிஞ்சுக்காம பழி போட்டு துரத்த பாக்குறாங்க. ஒரு ஆண் தான் உசுரை மட்டும்தான் காப்பாத்த போராடுறான். ஆனா ஒரு பொம்பளை தான் உசுருக்கும் வயித்துல இருக்கிற இன்னொரு உசுருக்கும் சேர்த்து போராடுறா. ஒண்ணும் இல்ல சார், சும்மா ஒரு 2 செங்கல் உங்க வயிற்றுல கட்டி ஒரு 2 மணி நேரம் வேணாம், ஒரு 10 நிமிஷம் இருங்களேன் பாப்போம். யுவர் ஆனர், மெட்டர்னிட்டி லீவ் ஆனந்தியோட உரிமை. அதைத்தான் கேக்குறாங்க. NDA இந்தியாக்கெல்லாம் ஒத்து வராது. முடிஞ்சா அதை தூக்கணும். அப்போ சட்டத்தையே தூக்கணுமா? பார்லிமெண்ட்ல கொண்டு வர சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தடை போடுறது இல்லையா? மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. சமூகம் எல்லா விஷயத்திலயும் கர்ப்பிணிக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். நாங்க இருக்கோம்னு சொல்லணும். கர்ப்பிணிகளுக்கு 6 மாசம் சேலரியோட மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். தொழிலை பெருக்கி ஏழ்மை இல்லாம ஆக்கணும். ஏழ்மை ஒழிஞ்சா திருட்டு இருக்காது, போலீஸ் தேவை இருக்காது, கல்வி வளரும், நாடு முன்னேறும்னு சொன்ன பாரதியோட வார்த்தை பலிக்கணும்னா ஏழை பொண்ணுங்களுக்கு எதிரா இருக்கிற NDA சட்டத்தை தூக்கணும். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை யுவர் ஆனர். ஏன்னா எல்லாரும் பெண்களை புரிஞ்சுக்கணும், கெஞ்ச வைக்க கூடாது. ஆனந்திக்கு மெட்டர்னிட்டி லீவை கன்ஃபார்ம் பண்றது தான் நல்லது. மேடம்,
கம்பெனிக்கு ஃபேவரா தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதான் என்னோட ஸ்டாண்ட். நாங்க ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். நீங்க? ஹலோ, ஆனந்தி கேஸ விசாரிக்க போற 3 ஜட்ஜில நீங்களும் ஒருத்தர் தானே? ஹலோ, யார் பண்ணி? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க சொல்ல போற தீர்ப்பு எங்க ராஜகோபால் சாருக்கு சாதகமா இருக்கணும். அதான் முக்கியம். ஏய், யார் நீ? என்னையே மிரட்டுறியா? எவனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் என் தீர்ப்பு இருக்கும். அப்ப எங்க தீர்ப்பை நீ தெரிஞ்சுக்கோ. கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ராஜகோபால் சாருக்கு எதிரா வந்தா உன் குடும்பத்துல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான். பாத்துக்கோ. ஹலோ ஹலோ. அப்பாடா, யாருமே என்னையே மிரட்டுறான்? நான் ஆனந்திக்கு ஆதரவு கொடுக்கிறேன் மேடம். அப்ப நான் தீர்ப்ப சொல்லிடுறேன். எல்லா சட்டங்களையும் மக்களின் மீது திணிப்பது தகுந்த நீதி நடைமுறை ஆகாது. என்டிஏ உண்மையில் பாரபட்சமானதும் அநீதியானதும் ஆகும். ஆனந்தி தனது நியாயத்தை தேடி வந்துள்ளார். அது அவரது உரிமை. எனவே ஆனந்திக்கு 2 மாத சம்பளமும் மற்றும் 6 மாத சம்பளத்துடன் கூடிய லீவையும் ஸ்ரீ ஆர்ஜிஎம் நிறுவனம் தர வேண்டும். சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும். இந்த சட்டத்தை கட்டாயமாக்கப்பட உத்தரவிடுகிறோம். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. பாத்தீங்களா, மேடம் கலக்கிட்டாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் ஆனந்திக்கு 6 மாத சம்பளத்துடன் கூடிய பிரசவ விடுப்பை தர இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அண்ணியா கொக்கா? என் மருமக ஜெயிப்பான்னு எனக்கு எப்போ தெரியுமே. சூப்பர்மா, சூப்பர். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். நீங்க எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும் ஃபைனலா நான் ஜெயிச்சேன் பாத்தீங்கல்ல. நீங்க பண்ண கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துச்சு. உங்களால எல்லா ஆனந்திக்கும் நியாயம் கிடைச்சிச்சு. தேங்க்ஸ் சின்ன ஸ்பூனு, தேங்க்ஸ் பெரிய ஸ்பூனு. ஏய், ஆனந்தி, நீங்க வந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பொருளை திருடுறதை விட ஒருத்தியோட உரிமையை திருடுறதுதான் பெரிய திருட்டு. அடேங்கப்பா, பாயிண்ட் பாயிண்ட். வாங்க ஆனந்தி. மேடம், இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போராடின எல்லாருக்குமான வெற்றி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல். எங்க ஜீ நியூஸ் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நான் லீவு கேட்டதுனால என்னை வேலையை விட்டு தூக்குனாங்க.
ஒரு குழந்தைய சுமந்தது குற்றமான்னு நான் இவளை பெத்ததுக்கு அப்புறமும் என் வயிறு பாரமாவே இருந்துச்சு. என்னை அவமானப்படுத்தினவங்கள நீங்க செருப்பாலே அடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. தேங்க்யூ. நீங்க சாப்பிடுங்க. சத்யாக்கா எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. தேங்க்ஸ்க்கா.